First sumல பாருங்க, a man goes 18 meter due east and then 24 meter due north. Find the distance of his current position from the starting point ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்றாருன்னா 18 மீட்டருக்கு ஈஸ்ட் நோக்கி போறாரு. சோ அங்க 18 மீட்டர் அவர் வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து அவர் திரும்பி நார்த்தை நோக்கி 24 மீட்டருக்கு அவர் போறாரு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 24 மீட்டர்ங்கிறது அவருடைய கரண்ட் பொசிஷன். சோ அங்க இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா, ஈஸ்ட் நோக்கி போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா, சோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் அந்த அவர் கரண்டா நிக்கக்கூடிய அந்த பொசிஷனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்றதை தான் கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். இதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். இந்த ஏங்கிறது தான் அவர் நிக்கக்கூடிய ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இங்கிருந்து 18 மீட்டருக்கு ஈஸ்ட் நோக்கி அவர் போறாரு. இப்போ 18 மீட்டர் இங்க போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த பிங்கிறது தான் 18 மீட்டர் கரெக்டா அவர் வந்து நிக்கிற இடம். இப்போ இங்கிருந்து அவர் என்ன பண்றாருன்னா நார்த்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. இப்போ 24 மீட்டருக்கு அவர் நார்த்தை நோக்கி அவர் போறாரு. இந்த இடத்துல இந்த சிங்கிறது தான் 24 மீட்டர் கரெக்டா வந்து நிக்கிற இடம். ஸோ இங்க இருந்து இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருக்கு ஏ இருக்கு இல்லையா, ஸோ இந்த கரண்ட் பொசிஷன்ல இருந்து இந்த ஏ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ இந்த CA இது நமக்கு தெரியாது இல்லையா, சோ அதை நம்ம x ன்னு எடுத்துறோம். இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால இது 90 டிகிரி. இப்போ இதுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பை பித்தாகரஸ் தியரம் சொல்லி எழுதிக்கிங்க. பித்தாகரஸ் தியரத்துல the square on the hypotenuse is equal to the sum of the squares on the other two sides. இந்த AC தான் நமக்கு தெரியணும். அப்ப AC square is equal to the sum of the squares on the other two sides போது இந்த ரெண்டு two sides நம்ம ஸ்கொயர்ல அடிஷன்ஸ்ல எழுதணும். அப்போ AB square plus BC square இந்த AC னுடைய other two sides இந்த ரெண்டு சைட்ஸையுமே நம்ம ஸ்கொயர்ல அடிஷன்ல எழுதணும். அப்ப AB square plus BC square. இப்போ AC square நம்ம x ன்னு எடுத்துறோம். இப்போ இத தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ இது நமக்கு தெரியாதனால x ன்னு எடுத்துறோம். இப்போ AC square னா இப்போ x square is equal to AB square. AB வந்து 18 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப 18 square plus BC ல 24 மீட்டருக்கு அப்போ 24 square. x squared is equal to 18 நம்ம 2 times split பண்ணோம் அப்படின்னா 324 plus 24 2 times split பண்ணோம்னா 576 வரும். x squared is equal to 18 2 times நம்ம multiplication பண்ணோம்னா 18 into 18 324. அதே மாதிரி 24 into 24 576. x squared is equal to இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 900. x squared வந்து 900னா x வந்து the root 900 ஆயிடும். இப்போ இந்த ஸ்கொயர் தான் நம்ம இந்த ரூட்டா நம்ம கொண்டு போயிருக்கோம். அப்ப x is equal to root 900 ஆயிடும். இப்போ இந்த ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அப்போ x is equal to 30 into 30 900. அப்ப x is equal to 30 மீட்டர். இந்த AC வந்து நம்ம 30 மீட்டர் சொல்லி இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். சம்ல நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, find the distance of his current position from the starting point. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு கரண்ட் பொசிஷன் எதுனா இந்த B ல இருந்து நார்த் சைடு போய் நிக்கிறாரு இல்லையா, சோ இதுதான் கரண்ட் பொசிஷன். சோ இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம x ன்னு எடுத்து 30 மீட்டர் சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். Distance of the current position from the starting point is equal to 30 meters சொல்லி எழுதிக்கிங்க. இவ்வளவுதான் இந்த சம்.